ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் டிப்ஸ் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள். இப்போ சேமிப்பு அப்படிங்கிறது எல்லாருனாலையுமே அத்தியாவசியமான ஒன்றாக உணரப்படுது. ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கிறவங்க நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய சேலரிலேருந்து எங்கே சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் எல்லோருமே கட்டாயமாக சேமிக்க முடியுங்க. அதுக்கான மனசு மட்டும்தாங்க காரணம். என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் யாருமே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்களாலையுமே சேமிக்க முடியாமல் இருக்கிறாங்க. இப்போ வாங்க என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். குழந்தைகளுக்கு சேமிப்பை கற்றுக் கொடுக்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறு வயதுலேருந்து சேமிக்கணுங்கிற எண்ணம் இருந்து சேமிச்சிருப்போம். அதை நம்ம பயன்படுத்தி இருப்போம். இப்போ கொஞ்சம் நல்ல இடையில் நம்ம அந்த பழக்கத்தை விட்டுட்டு அப்படின்னா நம்ம எவ்வளோ சிரமத்துக்குள்ளாயிருப்போம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே கட்டாயம் உணர்ந்திருப்போம். அதனால இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். காசு கிடச்சதுமே வாங்கலாம், ஏதோ பொம்மை வாங்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்காங்க. அதனால நம்ம சிறு வயதுலேருந்து இந்த ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ஃப்யூச்சர் லைஃப்பில் அந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம் கட்டாயம் கை கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அத்தியாவசிய ஆடம்பர செலவு பிரித்து தான் செலவு பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா, அத்தியாவசியம் அப்படிங்கிறது நம்ம தேவைக்காக கட்டாயமாக அந்த பொருள் வேணும். ஆடம்பரமாக அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொருள் வேண்டாத ஒரு பொருளாக இருக்குது. அதை நம்ம வாங்கி பயன்படுத்தினாலும் பரவாயில்ல. ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கி அப்படியே போட்டு வச்சுருப்போம், வீட்டில் சும்மா ஒரு ஓரமாக கிடக்கும். அந்த மாதிரி தேவையறிஞ்சு நம்ம அத்தியாவசியமான பொருள் இது, ஆடம்பரமான பொருள் இது, நம்மளால் வாங்கி இதை பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்ச நம்ம எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு தேவையுமே பூர்த்தி செஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்ஜெட். இது சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போது பட்ஜெட்டுங்கிறது கட்டாயம் வந்துடுங்க. இப்போ பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேலரி வந்ததுமே பட்ஜெட் போடுறது மிகவும் இன்றியமையாது. அப்படின்னா தான் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை கொண்டு போக முடியும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு கணக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. எல்லாருமே இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே கட்டாயமாக சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கணும். அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தொகையாக போடும்போது நம்மளுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய இன்ட்ரெஸ்ட்டோடவே நமக்கு நம்ம சேவ் பண்ணுற மணியுமே கிடைக்குங்க. இப்போ இதுலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு கணக்கு வச்சுருக்கிறீங்க. இந்த மாதிரி ஜிபே ஃபோன்பே இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குன்னு வச்சுருப்போம். அந்த தொகையுமே நம்ம ஜிபே ஃபோன்பே பண்ணுறது மூலமாக நமக்கு என்னங்க சேவிங்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி கனெக்ஷனில் வச்சுருந்தீங்கன்னா சேமிப்பு கணக்கு கூட அதை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா சேவிங்ஸ் பர்பஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சம்பளம் வந்ததுமே என்னங்க பண்ணணும், ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் தான் பண்ணணும். ஏன் அப்படிங்கிறோம் பாருங்கள், குறைந்தபட்சம் ஒரு 10% சேமிக்கணும். அதிகபட்சம் 30% சேமிக்கிறது நல்லது. இப்போ சம்பளம் 20,000 அப்படின்னு வைங்க, 10% சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2,000 ரூபா வரும். அதுவே அதிகபட்சமான சேவிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6,000 ரூபா, 30% 6,000 ரூபா வரும். இது மூலம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, 20,000ல் 6,000 ரூபா சேவ் பண்ணிட்டிங்கன்னா இந்த 14,000 உங்களால் மாதம் முழுவதுமே செலவு பண்ணி நம்ம எல்லா தேவையும் பண்ணிடலாம். அப்படிங்கிறது மிகவும் ஒரு நல்ல விஷயங்க. அதனால 30% முடிஞ்சால் சேவ் பண்ணுங்கள். இல்லைன்னா கடைசிக்கு ஒரு 2,000 ஆச்சு நீங்கள் எடுத்து வச்சு கட்டாயம் சேவ் பண்ணணும். ஓவர் டைம் பார்த்து வர்ற சம்பளத்தை நம்ம தனியாக சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கலாம். இதன் மூலமாக நம்ம சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா சைடு பிஸ்னஸ் பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான். நான் எல்லாருனாலும் சைடு பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கட்டாயம் பண்ண முடியும். ஏதோ ஒன்று தான் பண்ண முடியுங்கிறவங்களும் பண்ணலாம். இல்லை என்னால் ரெண்டுமே பண்ண முடியும். ஓவர் டைம் பார்த்து மணி ஏர்ன் பண்ண முடியும், சைட் பிஸ்னஸ் பார்த்தும் மணி ஏர்ன் பண்ண முடியும். அப்படிங்கிறவங்க கட்டாயமாக இது மூலமாக சேவிங்ஸ் பண்ண முடியும். அப்புறம் உண்டியல் சேமிப்பை பழக்கமாக்குதல். உண்டியல் சேமிப்பை நம்ம ரெகுலராக கொண்டு வரணுங்க, ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும் வைங்க, பாக்கி இருக்கிற சில்லற காசை ஒரு உண்டியலில் போட்டு வைக்கலாம். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு நான் 10 ரூபா 20 ரூபா அப்படிங்கிறத உண்டியல் நான் கட்டாயம் போட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடுங்க. ரெகுலர் ஹேபிட்டாக அது இருக்கணும். அதனால் உண்டியல் சேமிப்பை நம்ம பழக்கமாக வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு சம்பளம் வந்துடுச்சு, சரி நமக்கான செலவை எல்லாம் பண்ணிடலாம், அப்புறம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு தாட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம சேமிப்பை எடுத்து வச்சிடலாம், அப்புறம் செலவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சரியான மெத்தடாக இருக்கும். அப்படி செய்யும்போது கட்டாயமாக நம்ம சேமிப்பு தொகை என்ன பண்ணிடுங்க, எடுத்து வச்சுட்டு தான் இருக்கிறதே செலவு பண்ணுவோம். இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் 6th பாயிண்ட்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் அடுத்தது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி உணவுகளை முற்றிலும் தவிர்த்து. வெளி உணவு அப்படிங்கிற பட்சத்தில்
நம்ம முற்றிலும் தவிர்க்கிறதா ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். அது வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம சேவிங்ஸ்லையுமே ஒரு அடி கட்டாயம் விழுகும். அதனால் நம்ம வெளி உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டிலேயே எதாக இருந்தாலும் ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு உணவாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்குமே நல்லது தான். அடுத்தது கட்டாயமாக நம்ம ஒரு கோல் வந்து வச்சுருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் நம்ம வந்து அந்த டார்கெட்டை வந்து அடைய முடியும். இப்போ நம்ம என்ன ஒரு டார்கெட் வச்சுக்கலாம்னா, இந்த 6 மந்த்துக்குள்ளே நான் 50,000 வந்து சேவ் பண்ணணும், ஒரு 20,000 சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டார்கெட்டை நம்ம வச்சுக்கணும். இல்லையா நம்ம வந்து இந்த கடனை வந்து கட்டாயம் அடைச்சிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு சேவிங்ஸ் வச்சுருந்தோம்னா அந்த கடனை வந்து சேவிங்ஸ் மூலமாகவே அடைக்க முடியும். இப்போ கடைசி பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் ஒர்க்குக்கு போகிறாருன்னு வைங்க, அவரோட சம்பளத்திலேயே ஒரு லைஃப் லீட் பண்ணுறது அப்படின்னா மிக சிரமமான விஷயம். இப்போ வந்து காமனாக பார்த்தா கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க இல்லைங்களா. மனைவி வந்து வேலைக்கு போய் ஒரு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க சேலரியிலேருந்து அவங்களால செலவும் பண்ணிக்க முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே செய்ய முடியும் இருவருமே வேலைக்கு போகும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.